அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. இது நம்ம சேனல் நூருல் ஹுதா. தலைப்பு பார்ப்போம். சாபத்துக்குரிய 3 பேர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு சஹாபி அவர்கள் கூறினார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி, அனைவரும் மிம்பருக்கு அருகில் வாருங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் அங்கு கூடினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் முதற்படியில் கால் வைத்து ஏறியவுடன் ஆமீன் என்று கூறினார்கள். பிறகு 2வது படியில் ஏறும்போது ஆமீன் என்று கூறினார்கள். பின்னர் 3வது படியில் ஏறியபோது ஆமீன் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உபதேசத்தை முடித்து கீழே இறங்கிய போது, யா ரசூலல்லாஹ், இன்று நாங்கள் தங்களிடமிருந்து என்றும் செவியுறாத ஒரு விஷயத்தை செவியுற்றோமோ அதை கேட்டோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் முதற்படியில் கால் வைத்து ஏறிய போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் முன் தோற்றம் அளித்தார்கள். எந்த மனிதர் ரமலான் மாதத்தை அடைந்தும் தன் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று கூறினார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன். பிறகு 2வது படியில் ஏறிய போது, நபியே, தங்களின் திருப்பெயர் கூறப்பட்டு தங்களின் மீது ஸலவாத்து சொல்லாத மனிதன் நாசமடைவானாக என்று கூறினார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன். நான் 3வது படியில் ஏறிய போது, எந்த மனிதன் வயோதிகம் அடைந்த தன் தாய் தந்தை இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்து அவர்கள் அவனை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்யவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று கூறினார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. நூருல் ஹுதா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் சந்திக்கிறேன்.